ஏதாவது லேட் ஆயிடுச்சா? இல்லை நான் எத்தனை மணிக்கு வருவேன்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? எத்தனை மணி? 7 மணி. ஓகே, என்கிட்ட 7 மணி தான் சொன்னாங்க. 6 மணிலேருந்து நானும் ரெடியாக தான் இருந்தேன். என்னை கூப்பிட வந்தவங்க உங்கள் காலேஜ்லேருந்து 6:45 தான் அவங்க வந்தாங்க. ஆமாம். ஸோ அதனால் சாரி, அவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக படிக்கிற பசங்களுக்கு ஏதோ தப்பான இன்ஸ்பிரேஷனாக இருந்துடக்கூடாதுன்றதுல இப்போ கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கேன். இப்போ போயிட்டு நம்ம ஸ்கூலில் பண்ணது, அதுக்காக சஸ்பெண்ட் ஆனது, டிஸ்மிஸ் ஆனதெல்லாம் சொல்லி ஏதோ பேடாக இன்ஸ்பயர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எல்லா லைஃப்லையும் இருக்கும்ல, எல்லாமே நம்மளுக்கும் இருந்தது, அது அப்படியே போயிடுச்சு, அவ்வளோதான். அது அந்த மாதிரி. சூப்பர்ண்ணே. கவின் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியோட அப்கமிங் ஸ்டார் ஆகிட்டாருன்றனால அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒழுங்காகவே வர மாட்டேன்றாரு. எப்படி சிம்பு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக வருவாரோ அதே மாதிரி இப்போ கவின் இப்படி பண்ணுறாரு, ஒஸ்ட்டாக இருக்குது அவரோட ஆட்டிடியூட்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய ரூமர்ஸ் அவரை பற்றி பரப்பிட்டு இருந்தாங்க. அதை கிளியர் பண்ணுற விதமாக கவினே நக்கலாக ஒரு ஆன்சர் கொடுத்து அப்போலாம் எதுவுமே இல்லை, சும்மா ரூமர்ஸை கிளப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு.